இப்ப கடன் அதிகமாக பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. பல ஆண்டுகளுக்கு வாங்கிய கடனை இவங்க இந்த 4 வருஷத்துல வாங்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல. எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, பல ஆண்டுகளான கடனை நீங்க இந்த 4 வருஷம் வாங்கிட்டாங்க. ஆமா, அதை பத்தி என்ன பாக்குறீங்க? அதாவது இந்த 2வது வருஷம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் பேசியிருக்கிறோம், இருந்தாலும் மறுபடியும் பேசணும். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே உலகத்திலே நிதியமைச்சர் இப்படி நிதியமைச்சர் இல்லங்கிற மாதிரி இவங்க ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்களுக்கு. அதே மாதிரி இவங்க ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க, ஃபினான்ஸ் கமிட்டின்னு ரகுராமராஜன் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்களாம் எங்க போனாங்க தெரியல, இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் நீங்க கடன் வாங்க, இங்க எதுவுமே கிடையாது. நீங்க 2வது வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் ஒரு கமிட்டி அமைச்சிங்க, அந்த கமிட்டி எங்க போனாங்க அப்படின்னா நீங்க வேர்ல்டுல ஒரு எக்ஸ்பர்ட் எல்லாம் கொண்டு வந்தீங்க. இந்த எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்ல உண்மையா ரகுராமராஜன் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தான். நீங்க இவங்களெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க யாருமே இல்லையே, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதே தெரியலன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேட்ல எதுவுமே செய்ய முடியாது, கடன் வாங்கி செய்யற நிலைமையில இந்த ஸ்டேஜ் இருக்கு. அவங்க இதுக்கப்புறம் அவங்களோட அட்வைஸ் படி நீங்க நடந்துக்கிறீங்கன்னா நீங்க கடன் மட்டும் தான் வாங்க சொன்னாங்களா? ஏன்னா கடன் வாங்கி குடும்பத்தை யார் வேணா முடியும்.